Let's start with the economic system. Another one is a socialistic economy. Uh, we are already know about the capitalistic economy. Now we start with the socialistic economy. Socialistic economy. What is socialistic economy? Socialist refers to the systematic of a total planning of a public ownership. So planning of a welfare of a nation. அப்போ வெல்ஃபேர் தான் வந்து இம்பார்ட்டண்டா இருக்குது எதுலன்னா சோசியலிசத்துல. இட்ஸ் அ பப்ளிக் ஓனர்ஷிப்பா இருக்கும். The father of a socialism is a Karl Marx. Karl Marx is the father of a socialism. Next, socialism பார்த்தோம்னாக்க planning, public ownership and state control the economic activities. டோட்டல் கண்ட்ரோலே வந்து பார்த்தோம்னா சோஷியல் ஓனர்ஷிப்பாக தான் இருக்கும் பிளானிங் பப்ளிக் ஓனர்ஷிப்ல. நெக்ஸ்ட் வந்து சோஷியலிஸ்டிக் எக்கனாமி இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அ பிளான்டு எக்கனாமி அண்ட் கமாண்ட் எக்கனாமி. பிளான்டு எக்கனாமின்னு சொல்லலாம், இல்லைன்னா கமாண்ட் எக்கனாமின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த சோஷியலிஸ்டிக் எக்கனாமி ஆல் த ரிசோர்சஸ் ஆர் ஓன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் பை தி கவர்மெண்ட். இது எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுறது எதுன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட்டும் ஆப்ரேட் பண்ணுற சோஷியலிஸ்டிக் எக்கனாமியை இதை வந்து சோஷியலிசம்னு சொல்றோம். சோஷியலிஸ்டிக் எக்கனாமியா பப்ளிக் வெல்ஃபேர் இஸ் மெயின் மோட்டோ. பப்ளிக் வெல்ஃபேர் தான் வந்து அவங்களோட மெயின் மோட்டோ. இதுவே கேபிட்டலிசத்துல பார்த்தோம்னா மோட்டோ இஸ் அ ப்ராஃபிட் மோட்டோவா இருக்கும், இதுல வந்து வெல்ஃபேர் மோட்டோவா தான் இருக்கும் சோஷியலிசத்துல. ஓகேவா? அண்ட் எய்ம் ஆஸ் அ ஈக்வாலிட்டி இன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அ இன்கம் அண்ட் வெல்த். எல்லாருக்குமே வந்து இன்கம் அண்ட் வெல்த் எல்லாருக்குமே சமமா இருக்கணும்னு தான் வந்து சோஷியலிசத்தோடைய எய்மாவே இருக்கு. அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல், எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். இதுதான் வந்து சோஷியலிஸ்டிக் எக்கனாமியோட மெயின் எய்ம். இன்கம் அண்ட் வெல்த் ஆஃப் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல். இட்ஸ் மெயின். இதுல வந்து பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரிஸ், பெஸ்ட் எக்ஸாம்பிள் கண்ட்ரிஸ் பார்த்தோம்னா ரஷ்யா, சைனா, வியட்நாம், போலாண்ட், கியூபா. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அ சோஷியலிஸ்ட் எக்கனாமி. சோஷியலிசம் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த கண்ட்ரிஸ் தான். கமாண்டட் எக்கனாமின்னு பார்த்தோம்னா வாட் டு ப்ரொடியூஸ், என்ன வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறோம், ஹவு டு ப்ரொடியூஸ், எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம், ஃபார் whom டு ப்ரொடியூஸ், யாருக்காக நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம். இதான் வந்து கமாண்ட் எக்கனாமியோட சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி பிளானிங்காகவே இருக்கும். ஓகேவா? கம்ப்ளீட்லி டினோட்டட் பை தி கண்ட்ரோல் பை தி சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி. சென்ட்ரலைஸ் அத்தாரிட்டினாலே கவர்மெண்ட் தான். அப்ப சோசியலிஸ்டிக் எக்கனாமியில கவர்மெண்ட் தான் மெயின் ரோலா இருக்கும். அப்போ வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், ஃபார் whom டு ப்ரொடியூஸ், இதுதான் வந்து கமாண்ட் எக்கனாமியோட மெயின் எய்மாவே இருக்கு. நெக்ஸ்ட், ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ சோஷியலிசம். ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோம்னா சோஷியலிசத்துல ஃபர்ஸ்ட் வந்து 8 ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்ன பார்த்தோம்னாக்க பப்ளிக் ஓனர்ஷிப் ஆஃப் அ மீன்ஸ் ஆஃப் அ ப்ரொடக்ஷன். பப்ளிக் ஓனர்ஷிப் ஆஃப் அ மீன்ஸ் ஆஃப் அ ப்ரொடக்ஷனுக்குள்ள ஆல் ரிசோர்சஸ் ஆர் ஓன்டு பை த கவர்மெண்ட். எல்லா ரிசோர்சஸும் யார்கிட்ட தான் இருக்கும்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். It means that all the factors of a production in the nationalized and managed by the public authority. அதுதான் வந்து நேஷனலைஸ்டாவும் இருக்கும். நெக்ஸ்ட் பப்ளிக் அத்தாரிட்டி, பப்ளிக் இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா பப்ளிக் ஓனர்ஷிப் மீன்ஸ் தான் இதுன்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சென்ட்ரலைஸ் பிளானிங் இஸ் an integral part. நெக்ஸ்ட் தான் வந்து பார்த்தோம்னா சென்ட்ரலைஸ் பிளானிங்ல தான் வந்து பார்த்தோம். சென்ட்ரலைஸ் அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தோம்ல, கவர்மெண்ட் தான் சென்ட்ரலைஸ் அத்தாரிட்டி. அப்போ சென்ட்ரலைஸ் அத்தாரிட்டில வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், ஃபார் whom டு ப்ரொடியூஸ், இதுதான் வந்து பிளான் இன் த இன்டீரியல் பார்ட் ஆஃப் த சோஷியலிஸ்டிக் எக்கனாமியோட எய்மா இருக்குது. as all decision all undertaken by the centralized planning authority. அப்போ என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணணும், யாருக்காக ப்ரொடியூஸ் பண்ணணும்ன்றதெல்லாம் வந்து டிசைட் பண்ணது யாருன்னா இந்த சென்ட்ரலைஸ் பிளானிங் அத்தாரிட்டி கவுன்சில் தான் வந்து பிளான் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மேக்சிமைஸ் சோஷியல் பெனிஃபிட். தேர்ட் ஒன் தான் வந்து பார்த்தோம்னா மேக்சிமைஸ் சோஷியல் பெனிஃபிட், சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் கைடன்ஸ் ஆஃப் த பிரின்சிபல் behind the all economic activities. எல்லாமே வந்து மேக்சிமைஸ் ஆஃப் அ சோஷியல் பெனிஃபிட். எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபை ஃபுல்ஃபில் ஆகணும். யாருக்குன்னா பப்ளிக். ஓகேவா? அதுதான் வந்து வெல்ஃபேர் மெஷர்ஸ் ஆஃப் அ பிரின்சிபல்ஸா இருக்கு. அவங்களோட பிரின்சிபல்ல ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்னதுன்னா வெல்ஃபேர் ஆஃப் அ சொசைட்டி.
ஓகேவா? இதுதான் வந்து மேக்ஸிமைஸ் த பெனிஃபிட் சொல்றோம். ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ், எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸும் யாருக்கு தான் கொடுப்பாங்கன்னா வெல்ஃபேர், சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ் தான் இருக்குது இந்த மேக்ஸிமைஸ் சோஷியல் பெனிஃபிட். நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ காம்படிஷன், நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ காம்படிஷன் எடுத்து ஃபோர்த் ஒன் தான் வந்து பார்த்தோம்னா நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காம்படிஷன், absence ஆஃப் அ காம்படிஷன் ஆஃப் அ மார்க்கெட். இதில் வந்து பார்த்தோம்னா சோஷியலிஸ்டிக் எக்கனாமியில் absence ஆஃப் அ காம்படிஷன் இந்த மார்க்கெட்ல வந்து ஆப்சன்ஸா இருக்கும். எதுன்னா இந்த காம்படிஷன், இந்த பொருளுக்கு வேற ஒரு பொருள் வாங்குறதுன்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அது வந்து இந்த இடத்துல வந்து இருக்காது. ஆப்சன்ஸ் ஆஃப் அ காம்படிஷன், நிறைய பொருள், ஒரே பொருள் வேற வேற ஒருத்தவங்க வித்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து எந்த ஒரு காம்படிஷனும் இல்லாததான் வந்து நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காம்படிஷன் என்று சொல்றோம். The state has a full control over the production, distribution and goods and services. எல்லாருக்குமே ஒரு பொதுவா பொதுவான ப்ரொடக்ஷன் இருக்கும், பொதுவான டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே பொதுவா தான் இருக்கும்னா ஸ்டேட் லெவல்ல. இது சார் நோ காம்படிஷன். காம்படிஷன் கொஞ்சம் ஆப்சன்ஸா இருக்கும், கம்மியா இருக்கும்னுட்டு சொல்றாங்க. எதுனா இந்த சோஷியலிஸ்டிக் எக்கனாமி. நெக்ஸ்ட் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் அ பிரைஸ் மெக்கானிசம். அதுவே வந்து நம்ம கேபிட்டலிசத்துல பார்க்கக்குள்ள பிரைஸ் மெக்கானிசம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க பிரைஸ்லன்னுட்டு சொல்லி பார்த்தோம். ஆனா இதுல வந்து பார்த்தோம்னாக்கா, அதாவது சோஷியலிசத்துல ஆப்சன்ஸ் ஆஃப் அ பிரைஸ் மெக்கானிசம், த பிரைசஸ் இன் த சிஸ்டம் ஆஃப் அ ஒர்க்கர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அ ரெகுலேஷன் அண்ட் சென்ட்ரலைஸ் பிளானிங் அத்தாரிட்டி. இது எல்லாமே யார்கிட்ட தான் இருக்கும்னா சென்ட்ரலைஸ் பிளானிங் கமாண்டர் ஆஃப் எக்கனாமி இருக்காங்க இல்லையா, அதாவது சென்ட்ரலைஸ் பிளானிங் அத்தாரிட்டி, வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ் ஆர் ஃபார் ஹோம் டு ப்ரொடியூஸ், அவங்க தான் வந்து ரெகுலேட் பண்றாங்க. இதுல வந்து பார்த்தோம்னா பிரைஸ் மெக்கானிசம் எடுத்து அட்ஜஸ்டபிளா இருக்காது, அதாவது ஆப்சன்ஸா இருக்கும், இல்லாம இருக்கும். அதிகபட்சம் பிரைஸ் மெக்கானிசம் எடுத்து இல்லாம ரெகுலேட் இந்த சென்ட்ரலைஸ் பிளானிங் அத்தாரிட்டி, அவங்க தான் ரெகுலேட் பண்ணுவாங்க எவ்வளவு பிரைஸ் வந்து நிர்ணயிக்கலாம் ஒரு பொருளுக்கு நிறுத்தலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஈக்விட்டி ஆஃப் ஈக்வாலிட்டி ஆஃப் இன்கம். ஈக்வாலிட்டி ஆஃப் இன்கம் பார்த்தோம்னாக்கா எல்லாருக்குமே பொதுவான சேலரியா தான் இருக்கும், யாருக்கும் வந்து அதிகமோ யாருக்கும் வந்து கம்மியாவோன்ற மாதிரிலாம் இருக்காது. ஈக்வாலிட்டி ஆஃப் இன்கம். Another essential features of the socialism is removal and reduce the economic inequalities. Reduce the economic, நீங்க ஒருத்தவங்க வந்து அதிக சம்பளம் வாங்குறவங்களாவும் இன்னொருத்தவங்க கம்மியான சம்பளம் வாங்குறவங்களும் அந்த மாதிரிலாம் இல்லாம ஈக்குவாலிட்டியா இருக்கும்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அண்டர் த சோஷியலிஸ்ட் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் டு நாட் எக்ஸிஸ்ட். பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இன்னத்து உள்ள நுழைய முடியாது, இது வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டினா பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா தான் இருக்கும்னுட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் பொதுவான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பாங்க. சோஷியலிசம் ப்ரொவைட் த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் த்ரூ த ஃப்ரீ ஹெல்த், எஜுகேஷன், ப்ரொஃபஷனல் ட்ரைனிங். இது எல்லாமே வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ ஹெல்த்தா இருக்கட்டும், ஃப்ரீ எஜுகேஷனா இருக்கட்டும், நெக்ஸ்ட் ஃப்ரீ ட்ரைனிங்ஸ் ஆகும், ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்ஸ், இது எல்லாமே எல்லாருக்கும் பொதுவாக கொடுப்பாங்க. எதுலன்னு பார்த்தோம்னா சோஷியலிஸ்டிக் எக்கனாமில. நெக்ஸ்ட் வந்து கிளாஸஸ் ஆஃப் அ சொசைட்டி. கிளாஸஸ் என்னக்குள்ள ஹையர் கிளாஸ், லோவர் கிளாஸ்ன்னுட்டு சொல்றாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் வந்து இதுல இருக்காது. அண்டர் த சோஷியலிசம் தேர் இஸ் அ கிளாஸஸ் சொசைட்டி அண்ட் சோ ஆன் த கிளாஸ் கான்ஃபிளிக்ட். கிளாஸ் கான்ஃபிளிக்ட்னுக்குள்ள நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன்ற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா, அந்த கிளாஸ் கான்ஃபிளிக்ட்லாம் வந்து இருக்காது இந்த சோஷியலிஸ்ட் எக்கனாமில. இந்த ட்ரூ சோஷியலிஸ்டிக் சொசைட்டி எவ்ரி ஒன் இந்த ஈக்குவல் share of economic status in concern. எல்லாருக்குமே வந்து ஈக்குவலா தான் இருப்பாங்க. எதுன்னு பார்த்தோம்னா கிளாஸ்லெஸ் சொசைட்டின்னு எடுத்து. ஓகேவா? நெக்ஸ்ட் மெரிட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்றேன்.